ஜூலிக்கு ராகவன், கேசவன், சுப்பிரமணியன்னு 3 குழந்தை பிறக்குது. அந்த 3 பேருமே ஒரு வசதியான வீட்ல வளரணும்னு ஜூலி ஆசைப்பட்டுச்சு. ஜூலியோட ஆசைப்படியே ராகவனையும், கேசவனையும் ஒரு வசதியான வீட்ல இருந்து வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா, நம்ம சுப்பிரமணிய ஒரு குடிசை வீட்ல இருந்து சின்ன பையன் எடுத்துட்டு போனான். 2 ஆண்டுகள் ஆகுது. ஜூலி தன்னோட குழந்தைகள பார்த்துட்டு வரலாம்னு போகுது. அங்க ராகவனும், கேசவனும் காலையில மகிழ்ச்சியோட வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க. ஜூலிய பார்த்ததும் ஓடி வந்தாங்க. ஆனா, அந்த கேட்ட தாண்டி வர முடியல. சரி நம்ம போய் சுப்பிரமணிய பார்த்துட்டு வரலாம்னு சுப்பிரமணிய பார்க்க போகுது. அங்க சுப்பிரமணி இறந்துட்டான்னு சொல்றாங்க. அத கேட்டதும் ஜூலி மனமுடைஞ்சு நடந்து போகுது. கொஞ்ச தூரத்துல நாய் சிலை ஒண்ணு இருக்குது. அந்த சிலையில "வீரன் இங்கு உறங்குகிறான்" அப்படின்னு எழுதியிருந்துச்சு. கீழ சுப்பிரமணின்னு பேர் போட்டிருந்துச்சு. அந்த இடத்துல 2 பேர் பேசிக்கிட்டாங்க. "இந்த சுப்பிரமணி இங்க இருந்த வரைக்கும் எந்த ஒரு திருட்டுமே நடக்கலையே. என்ன பண்றது? ஒரு குழந்தைய பாம்புகிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக தன்னோட உயிரையே தியாகம் பண்ணிட்டான்" அப்படின்னு. அத கேட்டதும் ஜோலிக்கு ஆனந்த கண்ணீரே வந்துருச்சு. அங்க ராகவனுக்கும், கேசவனுக்கும் வசதியும், மகிழ்ச்சின்றது அந்த கேட் வரைக்கும் தான். ஆனா சுப்பிரமணிக்கு அப்படி இருந்திருக்க வாய்ப்பே இல்ல. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.